கடவுள் உங்களை கவலைப்படுறதுக்காக கூப்பிடல, என்னை நம்புப்பான்னு ஒன்று கூப்பிட்டுருக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை பார்த்து மகிழ்வது போல் அவர் உங்களை பார்த்து மகிழ்கிறார். அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஆமென். உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு என்ன கவலை என்ன இருந்தாலும் அவர் மேலே தூக்கி வச்சிருங்க. ஆமென். ஏசப்பா உங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். ஆமென். நீங்கள் பார்த்துப்பீங்க. எத்தனை பேர் சொல்கிறீங்க அவர் பார்த்து கொள்வார்? ஆமென். சில பேருக்கு இது தெரியாதனால அம்புட்டையும் இவங்க தலையில் தூக்கி வச்சு சுமந்துட்டே இருக்கிறாங்க. அப்புறம் கழுத்து வலிக்குது, நெஞ்சு வலிக்குதுன்ற கூடாது. ஆமென். நீங்கள் சுமக்க வேண்டியதே இல்லை, அவர் மேலே வச்சுட்டா போதும். அவர் மேலே தூக்கி வச்சுட்டாலே போதும். இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. ஏன் சோர்ந்து போகிறாங்க? அவர் இருக்கிறாருன்னு நினைக்கிறது இல்லை, இல்லையா? அவர் இருக்கிறாருன்னு என்ன பண்ணுறது இல்லை, நினைக்கிறது இல்லை. சொல்லுங்கள், இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நீங்கள் எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க. சொல்லுங்கள், நீங்கள் எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க. கடவுள் உங்களை கவலைப்படுறதுக்காக கூப்பிடல, என்னை நம்புப்பான்னு ஒன்று கூப்பிட்டுருக்கிறார். ஆமென். சொல்லுங்கள், கவலைப்பட கூப்பிடல, அவரை நம்புறதுக்காக கூப்பிட்டுருக்கார். நீங்கள் நம்பலைன்னா கவலைப்பட்டு தான் ஆகும். கவலைன்றது என்ன தெரியுமா? என் பிரச்சனையை நான் எப்படி முடிப்பேன்னு நினைக்கும் போது கவலை வருது. சந்தோஷம் எப்போ வருது தெரியுமா? என் பிரச்சனையை அவர் முடிப்பார். நான் என்னத்தான் பண்ணுவேனோ அப்படின்னீங்கன்னா கவலை வந்துடும். அவர் தான் எனக்கு பண்ணிடுவாருன்னீங்கன்னா சந்தோஷம் வந்துடும். இவ்வளோதான் வித்தியாசம். ஆமென்.